இன்னைக்கு வந்து நாங்கள் பார்க் வந்திருக்கோம். செப்பல் புது இப்போ பார்க் பண்ணாங்க. பெரியவங்களுக்காகட்டும், குழந்தைங்களுக்காகட்டும்ங்க, அதுக்கப்புறம் வந்து வயசான பெரியவங்களுக்காகட்டும், சின்ன பசங்களாகட்டும், இல்லை இப்போ தான் மேரேஜ் ஆகிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு வேணும், ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பினட்டான மூமெண்ட் வேணும். குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்க்குறது மூலிமா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், ஒசூரில் வந்து இந்த ஒரு இடம், ஒரு ஸ்பாட்டு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைதியான ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேறு எந்த ஒரு சத்தமும் இல்லை. அது பார்க்கும்போதே நமக்கு இருக்கிற எவ்வளோ டென்ஷனோ ப்ரெஷரோ எல்லாமே மொத்தமாக குறைஞ்சிருது. அதே மாதிரி உங்கள் குழந்தைங்கள கூட்டு வந்து விளையாட வைக்கும் போது அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார்டனுக்குள்ளே வந்து இவங்களெல்லாம் பார்க்கும்போதே ஒரு அட்ராக்டிவாக ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளையாடுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டமெல்லாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இதாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்களை எல்லாத்தையும் நீங்கள் விளையாட வைக்கிறத விட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வீக்கெண்டு டேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசங்களை வந்து கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு ஒரு மூமெண்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவங்களோட மைண்டும் ஒரு ஃப்ரீயாகவும் இருக்கும். என்ன சொல்கிறது, வீட்டுக்குள்ளேயே 4 பசங்களோட விளையாடுறத விட இந்த மாதிரி நீங்கள் பார்க்கில் வந்து நீங்கள் வர வச்சு விளையாடுறது வந்து உண்மையிலே ஸ்பாட். இதே மாதிரி ஒசூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. பட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையுமே ஒசூரில் எல்லா இடத்துலையும் நான் விசிட் பண்ணதை விட இந்த வேளாங்கண்ணி பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் உட்காரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப்பு அப்படியே அந்த உட்காந்து அந்த எல்லாரும் விளையாடுறத நம்ம ரசிக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரே சந்தோஷமாக ஒரு எக்ஸாக்டிங்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, என் குழந்தைங்கள வந்து எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோங்க உண்மையிலே சொல்கிறேன், நான் இங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க நான். ஏன்னா ஒசூர் ஸ்பாட்டில் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டுங்க. இது உண்மையிலே இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து யாருமே விசிட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. வெளியூருக்காரங்க முதற்கொண்டு இந்த உள்ளூர்காரங்க முதற்கொண்டு எல்லாருமே கம்பல்சரி வந்து விசிட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு ஜாலியான ஸ்பாட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்க் வந்து வேறு மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து வேறு லெவலில் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு சின்ன குட்டி கை குழந்தைங்களெல்லாம் கூட கூப்பிட்டு வராங்க. உண்மையிலே ஒரு நல்ல மூமெண்ட்டுங்க. என் பசங்களோட விளையாட்டை நீங்களே பாருங்கள். நீங்கள் ஃபைனலாக விளையாடி முடித்து என் பசங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த செல்ஃபி கோசம்னே என் பொண்ணு விதவிதமாக ஒரு செல்ஃபி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறை மேலே எடுத்து செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிச்சு. அப்புறம் பாறையில் பறக்கணும்னு சொல்லி செல்ஃபி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் என் பொண்ணு வந்து கார்ன் வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிச்சு. அதே என் பையன் விற்று பார்த்து கடைசியாக அவனுக்கு ஒரு பொம்மை ஒன்று வாங்கி கொடுத்தோன்னே 2 பேருமே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா சண்டே ஆனாலே மோஸ்ட்லி கடையில் வச்சு அடைப்போம். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க.